ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சாப்னஸ் ட்ராமாவோட எபிசோட் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டு தேர்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரிட்டியாக ரெடியாக இருந்துட்டு லிப் க்ளாஸம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி பார்த்த உடனே விழுந்துடணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு டான்ஸ் கிளப்பில் சேர்ந்துட்டான் போல. காலங்காத்தால் என்ன விளையாட்டு கட்டுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் எல்லாத்துக்கும் டான்ஸிங்கில் வித்தையெல்லாம் காட்டிட்டு நேராக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குப்பா அப்படின்னு அந்த லிப் க்ளாஸத்தை தான் அப்படி சொல்கிறாராம் தலைவர். உடனே அந்த டான்ஸ் கிளப்பில் இருக்க பையன் ஒருத்த வந்தோடனே இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மண்டையும் கழுவி அவளையும் டான்ஸ் கிளப்பில் சேர்த்தி விட்டுறான். நம்ம ஹீரோயினை தவிர அங்கே இருக்கவங்க எல்லாருமே டான்ஸிங் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நம்ம ஆள் மட்டும் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மை போட்டு வந்திருக்கோம். அந்த பக்கம் ஓரமாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறா, வேறு யாரும் டான்ஸ் கிளப் லீடர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நீ தான் நியூ கமரா, வா உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறா. அந்த டான்ஸ் கிளப்போட லீடர், இனிமேல் நான் அவளை லீடர்னு சொல்கிறேன், லீடரும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக பேசுகிறான். அடிக்கடி நம்ம ஹீரோ நடுவில் வந்து ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணிட்டு போவோம். அவளும் பார்த்துட்டு மூடிட்டோனால இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நோஸ் கொட்டும் பண்ணி விடுவா. கிளப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ உட்காந்து ட்ரா பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ராயிங் பண்ணுவான். நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துட்டு அவன் ரொம்ப மோசமாக தான் ட்ராயிங் பண்ணுவான். அவன் ட்ராயிங்கை பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக வந்து கேலி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் யாரோ அந்த நாயோட ஃபோட்டோ ரொம்ப கொடூரமாக வரைஞ்சி போட்டாங்களே, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ தான். அந்த ட்ராயிங்கை வச்சே வந்து நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்றா. நீ தானா அந்த ட்ராயிங்கை ரொம்ப கேவலமாக வரைஞ்ச அப்படின்னு. போதும் அப்படியே ஓரா சீன் போடாது, இவன் என்னமோ நல்லா ட்ரா பண்ணுற மாதிரி என்ன பேசுகிறான்னு சொல்லும் போது அவள் எந்திரிச்சு போகும்போது ஹீரோயின் கீழே விழுவா பாருங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சிருவானா. அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேத்துக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி பற்றிக்கிட்டு எரிய ஹீரோயின் உடனே டான்ஸ் கிளப்புக்கு ஓடி வந்துடுவா. ஐயோ இதுக்கு மேலே அங்கேருந்து சரிப்படாதுன்னு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் போட்டிருக்க ஷூ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதனால் வந்துட்டு டான்ஸ் சரியாக பண்ண முடியாது. கால் வேறு அடிக்கடி சுலுக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதை பார்த்த ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இந்த வீக்கெண்டு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய் உனக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இவ்வளோ வீக்கெண்டு வந்துட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லை எனக்கு புரியல, இந்த காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஷூ வாங்க போகிற மாதிரி இருக்கா, இல்லை 2 பேரும் டேட்டிங் போகிற மாதிரி இருக்கா, எனக்கு ஏதோ டேட்டிங் போகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டான்ஸ் கிளப் லீடர் வருவாளா. லீடரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சி 1000 வாட் பல்ப் மாதிரி எரிஞ்சிட்டு புசுன்னு போயிடும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் தான் கூப்பிட்டேன், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காதுன்னு சொன்னோன்னே ஷூ எடுக்க வந்தது என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு தான். அவங்க 2 பேர் என்னமோ கப்பிள் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஓரமாக தண்ணி கேன் போட வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த கொடுமையெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு அவன் மனசு ரொம்ப நோகடிச்சிக்கிட்டு போதும், நீங்கள் ஷூ வாங்கி கொடுத்ததும் போதும், அந்த ஷூவை போட்டதும் போதுன்னு இருக்கும். நேராக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவானா லீடரை. எல்லோரும் உட்காந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இந்த குக்கிங்லாம் சரிப்பட்டு வர்றது. அவள் காய்கறியை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பா வெட்டுறங்கிற பேரில். இதை வந்து அந்த டான்ஸ் லீடர் பார்த்துட்டு நீ போ ஃபூக்கோ, நான் வந்து கட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூக்கோவை அப்படி ஓரமாக உட்கார வச்சிருவா. நம்ம ஃபூக்கோ இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து உட்காந்துருப்பாலாம். இதை வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு என்ன மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்ருக்கு அப்படின்னு. இல்லை அவள் பாரு ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா குக் பண்ணுறா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா, என்னால் தான் இந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவள் மூஞ்சியே பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவள் சரியானவன், நீ வாயை மூடிட்டு உட்காரு, அவளெல்லாம் உன் கூட கம்பேரே பண்ணிக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் என்ன சமைச்சு முடிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், நீ இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன், என்னால் எல்லாமே சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லீடர் என்ன சொல்லுவாள், எனக்கும் ஒன்றை மாதிரி தான்ப்பா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி இலக்காரமாக சொல்லிடுவா. இதை வந்து கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு நேராக வெந்திரிச்சு போயிடுவானா. அவள் பார்த்துட்டு ஏன் சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே பாரு, நீ வந்து எங்களோட கெஸ்ட்டுனா கெஸ்ட்டு மாதிரி மட்டும் நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாளா. அவளும் வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அந்த கிளாஸ் லீடருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். பட் அவள் அந்த ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஸோ இந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம ஃபூக்கோ வந்து
பார்த்துருவா. ஃபூக்கோ பார்த்தோன்னே இருந்துக்கிட்டு சரி வரியா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஏன் கிளப்பில் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இந்த டான்ஸ் கிளப் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஹீரோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா, ஏன்னா வந்து நான் ஹீரோ வந்து லவ் பண்ணலான் இருக்கேன், ஒருவேளை உனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை வந்து இதோட விட்டுரு, இதுக்கு மேலே இனிமே வந்து உங்ககிட்ட ஸ்வீட்டாலாம் நடந்துக்க மாட்டேன், இது என்னோட வார்னிங்காக கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறா அப்போ அதனால தான் வந்து என்னை பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசுறியா அப்படின்னோடனே ஆமாம் அவன் கூட க்ளோஸ் ஆகிறதுனால தான் உன்கிட்ட சிரிச்சு பேசுகிறேன், ஏன்னா நீ அவனோட ஃப்ரெண்டு இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிம்பாலிக்காலாம் இல்லை டேரெக்டாகவே மிரட்டி விட்டு போயிடுவான், அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டு நம்ம ஹீரோயினை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறா லீடரு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு கேஸ் பர்னிங் ஆகிட்டு இருக்கும். அதனால ஸ்கூலில் விட்ட உடனே இவ தனியாக போயிடுவாளா. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு அடியே ஏண்டி என்னை விட்டுட்டு வர, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிறுத்தி கேட்கும்போது நீயே என் கூட வர, போ அந்த லீடர் கூடயே போ அப்படின்னு கூடயே போ, என் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு தனியாக நடந்து வந்துருப்பாளா. இதை வந்து செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு ஏன் நீ மட்டும் தனியாக வர, அவன் எங்கே போனான் அப்படின்னோடனே அவன் வந்து அவன் கூட போயிட்டான் போ அந்த பக்கம் அப்படின்னோடனே இதுக்கு தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு, நீ தான் இல்லை அவர் ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போனல, இப்போ படுறியா. செகண்ட் ஹீரோ ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு இந்த ட்ரூ லவ் மேலெலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் பணத்துக்காக தான் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கனால தான் இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேருன்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்தா இருந்துட்டு அந்த கிளாஸ் லீடரை சைக்கிள்லேயே வச்சு கூட்டிகிட்டு வருவானா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. இதை பார்த்தோன்னா செம்மகாண்டாடி என்னன்னு பார்த்தா கால் உடஞ்சிருக்குன்னு போய் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை வீட்டுக்கு வச்சு வீட்டிலேருந்து பிக்கப் ட்ராப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் சும்மா இருப்பாளா, இவன் நேராக வந்து போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நான் அவனை உஷார் பண்ணிடுவேன்னு உனக்கு என்ன காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் சக்காலத்தி சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மனசுக்குள்ள வந்துட்டு இருடி உன்னை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்கு போவோம் பாருங்க, நடுவில் இந்த கௌசிக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பிக்கப் பண்ண வந்திருப்பாளா. இதை பார்த்தோன்னே அந்த லீடருக்கு செம்ம காண்டாயிடும், வா நான் இனிமேல் உன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று. இதை பார்த்த கிளாஸ் லீடர் இருந்துட்டு நீ நானும் கொஞ்சம் ஸ்கூல் கிரவுண்டில் போய் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஒன்று. சரி வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் கிரவுண்டில் போய் சைக்கிளெல்லாம் ஓரமாக பார்க் பண்ணி வச்சுட்டு பேசலான்னு பார்த்தா இருந்துட்டு கிளாஸ் லீடர் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிடுவா, எனக்கு இந்த மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம ஹீரோயின் பெதக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ இருந்து அவனுக்கு தான் இந்த ட்ரூ லவ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, அவன் வந்துட்டு ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த இடத்துலேருந்து அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரே குத்துக்களமாகிடும். நேராக வந்துட்டு லீடர் ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அப்போ கூட மிரட்டுவா. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவன் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் வந்து ஹீரோவில் வேணான்னு சொன்னான், ஈவன் அந்த கிளாஸ் லீடர் ரொம்ப அழகாக வேற இருப்பான், அப்படி இருந்து ஏன் வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். வீட்டுக்கு போக வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பான். ஹீரோ பார்த்தோன்னு வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லு ஃபுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பார்ப்பான் பாருங்க. இவ்வளோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட அவள் ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவா. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அவனுக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, அவன் வந்துட்டு ஐ எம் ஸோ சாரி, நான் வந்து ஜஸ்ட் ஒன்று ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவான். அப்புறம் என்ன நம்ம அக்கா இருந்துட்டு இந்த பக்கம் காவேரி ஆரையும் அந்த பக்கம் காவேரி ஆரையும் திறந்து விட்டு ராத்திரி பூரா உட்காந்து விடிய அழுதுகிட்டே இருப்பாளா. இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் படித்து அவன்கிட்ட போகாத எங்கே கேட்குறீங்க, எங்களை மாதிரி இருக்க பசங்களை எங்கேயாவது நீங்கள் மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் வேணும்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பின் வந்து கொடுப்பானா. இந்த ஹேர் பின் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவளும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே சோகத்தில் வந்துட்டுருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் தலையில் ஒரு ஹேர் பின் போட்டிருப்பா. என்ன பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பின்னெல்லாம் இல்லை, அவள் அப்படியே சோகமாக தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுங்க 2 பெஸ்ட்டு என்ன அது மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே இவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னோடனே சரி உடுமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவை பார்ப்பா, நம்ம ஹீரோயினை பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு ஆளாகவே மதிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இதை பார்த்தோன்னா அவளுக்குலாம் செம்மையாக வெக்ஸ் ஆகிடும். அப்போ கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவான். செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே குட் மார்னிங் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது தலையை நோட்டீஸ் பண்ணால் ஒரு பின் போட்டு
போட்டிருக்கா. பட் அந்த பின் இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கொடுத்த பின் கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு பின் வந்து போட்டு வந்திருக்கா. இதை பார்த்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. என்னடா நம்ம ராத்திரி அவ்வளோ தூரம் சொல்லி ஒரு பின்னு வாங்கி கொடுத்தா அந்த ஹேர் பின் போடாமல் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாயிடும். ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது ரொம்ப அழகாக இருந்துச்சா, யூஸ் பண்ணனா வந்து துரு பிடிச்சி போயிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறான். என்னடா வாழ்க்கை இதுன்னு போயிட்டு இருக்கும்போது அகெயின் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுவாளை பார்த்தோன்னா ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே ஓடி போய் ஹீரோயின் என்ன பண்ணிடுவா, அந்த இடத்துலேருந்து அப்படியே ஓடி போயிடுவாளாம். ஓடி போயிட்டு ஓரமாக நின்றுட்டு இவங்க 2 பேரும் ஸ்னோ மவுண்டெயின் போகும்போது ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்களே. ஸோ அதை தான் அப்படியே பாவமாக பார்த்துட்டுப்பா டெலீட் பண்ணலாமா இல்லை வச்சிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாகி திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து போயிருப்பான். சரி நம்ம ஹீரோயின் வேறு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கால, சரி இவளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போவான். அங்கே இருக்கவங்களும் இருந்துட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது, இன்னும் ஒருத்தரை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ணன் தம்பிங்க தானே. ஸோ இங்கே தான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க போல். அந்த கடையில் இருந்துட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம 2 ஹீரோஸ்லாம் ஒன்றா பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் எப்பயுமே வந்து தனியாக தான் போகிறாள். ஸோ இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு இப்போ நீ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னோடனே நீ என்னை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சீரியஸாக பரவாயில்ல தானே அப்படின்னு கம்ப்ளீட்டாக நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து எந்த அளவுக்கு இவன் மேலே லவ் வச்சுருக்கா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஓகே அவனை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து இவனை அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கா கிட்ட தானே எப்போ எல்லாத்தையும் சொல்லுவான். உங்கள் அக்கா கிட்டே சொல்லும் போது இவள் வந்துட்டு உனக்கு 2ஆவதாக இருக்கவன் தான் கரெக்டு, இருக்கவன் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற ஏற்றி விடுவா. சரி இரு நான் போய் என் ஹேரை கேர்ள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் பண்ணிட்டு வர பாருங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா நல்லா ஆப்பிரிக்கன் குரங்கு மாதிரி வந்துருப்பாளாம். இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு டேய் என்னடா மூஞ்சி இது, இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தலையை டச் பண்ணுவான் பாருங்கள். இது பார்த்த உடனே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே வேல்க்கணும் கப்பன்னு இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்புறம் என்ன பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறது என்ன, அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்த்து வலிகிறது என்ன, அங்கே வந்திருக்க லேடிஸ் கஸ்டமர் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து வலிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்ருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிக்கிட்டு இருப்பாள். இதை வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவனும் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி மாறி இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடுவோன்னா தோசைக்கல்லில் கையை சுட்டுக்குவோம் நம்ம ஹீரோயின். ஐயோ கை சுட்டுக்கிட்டோமே அப்படின்னோடனே நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு டே இந்த அடுப்பை கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு இருப்போம். அப்போ நம்ம ஹீரோயின் அழுவாளா, இதை பார்த்துட்டு ஏன் ரொம்ப வலிக்குதா, ஏன் அழுவுற அப்படின்னோடனே இல்லை வலிக்கலை கையெல்லாம் எரியுது அப்படின்னு போய் சொல்லுவான். இருந்தாலும் நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ எதுக்கு அலறன்ட்டு, அமைதியாக வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு 2 பேரும் சும்மா நார்மலான கான்வர்சேஷன் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே இனிமேல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து டோட்டலாக மறந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கூட வந்து கமிட் ஆயிடலாம், இவனும் ரொம்ப லவபுளாக தான் இருக்கான், நம்மளை வந்து ரொம்பவே விரும்புகிறான், இதுக்கு மேலே வந்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மவுண்டெயினில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்களே அந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நம்ம ஹீரோயின் டெலீட் பண்ணிடுவா. அப்புறம் என்ன அடுத்த நாளில் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ கூட தான் வந்து ஸ்கூலுக்கு வருவா. இதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவன் ஒரு ஹேர் பின் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்துருப்பாள். அந்த ஹேர் பின் வந்துட்டு அவள் தலையில் போட்டு வந்திருப்பாள். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலியாகிடும். ஜாலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். கரெக்டாக இவங்க 2 பேரும் இப்படி போகிறது இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து வேற பார்த்துருவோம். இவனுங்க 2 பேத்துக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடும். கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவரோட 2 பெஸ்டிஸ் வராங்க. கீழே கிரவுண்டில் இருந்துட்டு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்களாம். நம்ம 2 ஹீரோஸ் தான் வந்து போட்டி போட போகிறாங்க, வரியா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வரா. வந்து பார்த்தா இவனுங்க 2 பேரும் தான் வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு வாடா நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தலான்னு கட்டக்கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டைக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு இந்த மேட்ச்சில் நீ வின் பண்ணிட்டா ஹீரோயின் உனக்கு, நான் வின் பண்ணிட்டேன்னா ஹீரோயின் எனக்கு, ஓகே
ஓகேவா உனக்கு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்தேன் பாரு ஓட்டம். கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான் வின் பண்ணுவார். உடனே நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்க, ஃபஸ்ட் ஹீரோவுக்கு பட்டாம்பூச்சி பொசுக்க ஒரே தமாசாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வின் பண்ணது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதோடய இருந்துட்டு இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். சட்டா பை, see you later, love you girls.